இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெற்றி என்ற கனியை விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் வெற்றியை பெற விரும்புகிறோம். கல்வியில் வெற்றி, தொழிலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, தான் தேர்ந்து கொண்ட முயற்சியில் வெற்றி, இப்படி ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நமது விருப்பங்கள், ஆசைகள், அங்கலாய்ப்புகளாக இருக்கின்றன. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், முன்னேற வேண்டும், உயர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே ஆசையாக, பேராசையாக உருப்பெற்று நெஞ்சம் முழுவதும் நிறைந்து விடுகிறது. இந்த நினைவே நமது வெற்றிக்கு முதற்படியாகி விடுகிறது என்பதை முழுமையாக நம்புவோம். இன்று நாம் வெற்றியாளர்களாய் வாழ்கிறோம் என்றால் நாம் கடந்து வந்த பாதைகளில் சறுக்கல்களையும் சலனங்களையும் நிச்சயம் சந்தித்திருப்போம் என்பதுதான் உண்மை. எனவே நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் இடர்கள் நமது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்வோம். மண்ணுக்குள் பொன்னும் வைரமும் புதைந்திருந்தாலும் ஆழ்கடலின் அடிவயிற்றில் ஒட்டியிருக்கும் சிப்பியின் உள்ளிருப்பு முத்தாக இருந்தாலும் இவற்றை தொடர் முயற்சியோடு கண்டுபிடித்து உலகுக்கு காணிக்கையாக்குவது வெற்றியாளனின் வீரச் செயல்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தன் நிலையை அறிந்து கொண்டவர்களால் தான் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நதிக்கரையோர நாணலை போல வளைய வேண்டிய இடத்தில் வளைந்து குழைந்து நெளிந்து அடைய வேண்டிய இலக்கினை அடைந்து வாழ்வில் வெற்றி எனும் கனியை நமதாக்குவோம். சாத்திரங்களையும் சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு முழு மூச்சாய் செயல்படுவோம். அதுவே நமது வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு மாணவன் பள்ளி தேர்வில் தோற்றுப்போனதால் தனக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கையே இலக்காக கொண்டு அதற்கேற்ற இடத்தில் விரும்பிய துறையில் தனிப்பயிற்சி எடுத்துக்கொண்டான். அத்துறையில் மீண்டும் மீண்டும் பயிற்சி பெற்று ஜெர்மனிக்கு சென்று பறவையியல் நிபுணரானவர்தான் உலகம் போற்றும் முனைவர் சலீம் அலி. இலக்கு நோக்கிய அவரது இனிய பயணம்தான் பள்ளி படிப்பில் தோல்வியடைந்தாலும் பறவையியல் நிபுணராக வலம் வரச் செய்தது. நாமும் பயத்தை எதிர்கொண்டு வேகமாகவும் இடைவிடாமலும் புதிய ஆற்றல்களை வளர்த்து கொண்டு நாளைய வெற்றியாளர்களாக மாறுவோம். அப்போதுதான் நமது வாழ்வின் வளம் கூடும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது இலக்கை நோக்கி பயணித்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம்.
அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும்.
உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களை போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் முடங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 20 முதல் 39 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 4 முதல் 5, 8 மற்றும் 11. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கன்று நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளுள் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து இறை வழியில் நாளும் பயணிக்கவும், இறை வார்த்தையை நாளும் வாசித்து தியானிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே,
நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 10. புனித பிரிஜிட். அயர்லாந்து நாட்டில் ஃபவ்காட் பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 453ஆம் ஆண்டு பிறந்தார் பிரிஜிட். புனித பேட்ரிக் மறையுரையினை கேட்டு வளர்ந்த பிரிஜிட் பேட்ரிக் மறையுரையின்படி தன் ஆன்மீக வாழ்வினை வளர்த்துக் கொண்டார். கிறிஸ்து அனைத்து உயிர்களிலும் வாழ்கிறார் என்று அறிவித்த பிரிஜிட் தெருவோரங்களில் குளிரினால் வாடுகின்ற மக்களுக்கு கம்பளி மற்றும் உடைகளை அளித்து உதவிகள் செய்தார். பால் பண்ணையின் பொறுப்பாளராக தன் பணிகளை திறம்படச் செய்த பிரிஜிட் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்பி ஆயர் மெல் அவர்களிடம் தன் முதல் வார்த்தை பாட்டை அளித்தார். புனித பேட்ரிக்கிடம் தன் இறுதி வார்த்தைப்பாட்டினை அளித்த பிரிஜிட் கிபி 468ஆம் ஆண்டு 7 அருட்சகோதரிகளுடன் கன்னியர் இல்லத்தினை துவங்கி இறைப்பணிகளைச் செய்தார். அயர்லாந்து முழுவதும் பல கன்னியர் மடங்களை துவங்கி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்சகோதரி பிரிஜிட் கிபி 470ஆம் ஆண்டு குருக்களும் கன்னியர்களும் இணைந்து இறைப்பணிகள் செய்வதற்கு இரட்டை மடம் அமைத்தார். அனைத்து மக்களிடத்திலும் அன்போடு உறவாடி ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த அருட்சகோதரி பிரிஜிட் கிபி 523ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 நாள் இறைவனடி சேர்ந்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து எளிய மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்த அருட்சகோதரி பிரிஜிட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி பால் பண்ணை தொழிலாளர்களுக்கும் பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. புனித பிரிஜிட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கால்நடைகளை பராமரித்து வாழுகின்ற தொழிலாளர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் ஏதாவது ஒரு மரக்கன்றை நட்டு வளர்த்து இயற்கையை நேசித்து வாழ்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் அற்புதமான செயல்களை எல்லாம் நாம் இந்த நாளிலே பெற்றிருக்கிறோம். அவருடைய அற்புதமான காரியங்களின் வழியாக, ஆசீர்வாதங்களின் வழியாக நாம் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் எடுத்து செல்கின்ற கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஎச்சில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இன்டர்நெட்டில் பணி செய்கின்றவர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு செல்கின்ற இந்த கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஎச் பணியாளர்கள், அதே போன்று இன்டர்நெட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இவருடைய குடும்பங்கள்
ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பணியாளர்களுக்காய் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். இவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலும் நீர் துணை வரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதித்தரலும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளை இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். கடல் மீது